ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி ஒரு வெஜிடபிளை வச்சு எப்படி ஃபிஷ் மாதிரி ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வாழைக்காய் இது மாதிரி எடுத்திருக்கேன். இதை நீங்கள் தோல் சீவி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம கட் பண்ணுறது கிராஸாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் பீஸ் நல்லாயிருக்கும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஓரத்தில் லைட்டாக கட் பண்ணி விட்டுருக்கேன், பார்க்க மீன் மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதுக்கு நம்ம மசாலா என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 டேபிள் ஸ்பூன் மீன் வறுவல் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 3 ட்ராப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீசஸ் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் இதில் நல்லா டிப் பண்ணி இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஃப்ரை பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குங்க. இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பீசஸ் ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த பீசஸ் எல்லாமே நல்லா குக் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட வாழைக்காய் நல்லா குக் ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு மீன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வெஜிடபிள் வச்சு நம்ம எப்படி ஒரு நான்வெஜ் டேஸ்ட் கிடைக்குமோ அதே மாதிரி நமக்கு இந்த வாழைக்காயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.